இன்றைக்கி தோசைக்கு அவரைப்பருப்பும் கத்திரிக்காயும் போட்டு ஒரு குழம்பு செஞ்சேன். தாளிச்சு விட்டு தேங்காய் கடலை கொஞ்சமாக அரைச்சி ஊற்றி, இது தோசைக்கு நல்லாயிருக்கும். புளியெல்லாம் போடலை. குழம்பு செஞ்சாச்சு. இந்த பக்கம் தோசை, அதை கொஞ்சம் கருகு விட்டுட்டேன். இதை கருகு விடாமல் எடுக்கணும். இட்லி தான் பிடிக்கும், ஆனால் இட்லி பாத்திரம் கழுவுறதுனாலையே, அதை கழுவுறது பிடிக்காதனாலேயே தோசை ஊற்றிக்கிறது. ஆனால் இன்றைக்கி வந்து அடிமாவு ஆயிடுச்சு. இது இட்லிலாம் சரியாக வராது. தோசையும் கொஞ்சம் லேசாக ஊற்றினா தான் வரும். கெட்டியாக ஊற்றினோமா நல்லா இருக்காது. அரிசி மாவு சாப்பிட்ற மாதிரியே இருக்கும். அதனால தான் கொஞ்சம் லேசாக இன்றைக்கி ஊற்றுறேன். இல்லைன்னா இதுக்கு கொஞ்சோண்டு உளுந்து ஊற வச்சு அரைச்சி ஊற்றணும். சரி, அது ஒரு வேலை இன்னும் கொஞ்சம் அதிகமாகும் அப்படின்னு சொல்லிவிட்டு எப்படியே தீர்த்திடலாம். மிச்சம் இருந்தால் வெங்காயம் மிளகாய் தாளித்து போட்டு தோசை செஞ்சிடலாம், இல்லை பணியாரம் செஞ்சிடலான்ட்டு செஞ்சிட்ருக்குறேன். இந்த தோசையை ஒழுங்காக கருகாமல் எடுக்கும். குழம்பு ரெடி ஆயிடுச்சு. தோசைக்கு சூப்பராக இருக்கும். சாப்பாட்டுக்குமே நல்லாயிருக்கும். மத்தியானம் சாப்பாட்டுக்கு வேணாலும் கொஞ்சம் சாப்பாடு வச்சு கூட சாப்பிட்டுக்கலாம். இன்னொரு தோசையும் வெந்துக்கிட்டு இருக்குது. எல்லாம் தமிழ் புத்தாண்டுக்கு பட்டாசு வெடிச்சிட்ருக்குறாங்க. போயிடலன்னு நினைக்கிறேன். இனிமேல் சாப்பிட்லாம்.